நடிகையிடம் ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் உடல் எடை குறித்து கேட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாயிருக்கு. உங்க நடிப்பு திறமை என்ன, எப்படி நீங்க உங்க மார்க்கெட் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அர்த்தம். இது உடல் எடை எதுக்காக கேட்கிறாரு? அவர் அந்த மாதிரி ஆளுன்றது தெரியுது. போர்னோகிராஃபி ஆபாச புத்தகங்கள் அந்த பத்திரிகை சேர்ந்தவராக இருப்பார். எடை எவ்வளோன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா அடுத்த கேள்விக்கு போயிருப்பாரு. வேற ஏதாவது கேட்டிருப்பாரு. என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணு சினிமாக்கு வந்தா கூட இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நான் அதை பெருசா எதிர்க்க மாட்டேன். உன் பொண்ணு நீ விடுவப்பா, ஊர் மேய விடுவேன். அதுக்காக ஊரில் இருக்கவங்களாம் அவன் பொண்ணு மேய விடுவாங்க. அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். மிக பிரபலமான நடிகை தான் அதில் பூந்து விளையாடி இருந்தது. பண்ணாததே இல்லை. அதில் அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்கலாம். நீங்கள் போன தலைமுறை அப்படிங்கிறவங்களே அப்படிதான் இருக்கிறாங்களா? போன தலைமுறையில எல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்டதுனாக்கா அடிக்க பிடிச்சி சாத்திடுவாங்க. பிடிச்சி உதவதன்னு வச்சுக்கலாம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் நடிகையிடம் ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் உடல் எடை குறித்து கேட்டிருக்கிறாரு. அது மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அந்த கேள்வியில் அந்த நிருபர் கேட்டதில் என்ன புரிஞ்சுக்க போகிறாரு? நடிகையை பற்றி உங்கள் நடிப்பு திறமை என்ன, எப்படி நீங்கள் உங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா அர்த்தம். இது உடல் எடை எதுக்காக கேட்குறாரு அவர்? ஏன்னா அவர் டாக்டர். அவர் பத்திரிகைக்கும் அந்த நடிகையினுடைய உடம்புக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர் என்ன ஃபோட்டோகிராஃபரா? எடையை ஏன் கேட்குறாரு? அவங்கள பற்றி ஏன் கேட்குறாரு? கல்யாணம் ஆச்சான்னு கேட்கலாம், குழந்தை இருக்குதான்னு கேட்கலாம். அதெல்லாம் வேறு விஷயம், பொதுவான விஷயங்கள். உடம்பு எடை என்ன, இடுப்பு சைஸ் என்ன, இதெல்லாம் என்ன கேள்வி? உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சியோ உங்கள் அக்காவையோ இல்லை உங்கள் பொண்டாட்டியோ கேட்டால் சும்மா இருப்பீங்களா? எதுக்கும் ஒரு லிமிட் வேணுங்க. இதில் பத்திரிக்கையாளர் ஆதரிச்சவங்க நம்ம பேச முடியாது. வரம்பு மீறி இருக்கார். தன்னுடைய வக்கரத்தை காட்டியிருக்கார். அவ்வளோதான் இருக்கார். அந்த வக்கரத்துக்கு உங்கள் பத்திரிகையாளர் சங்கம் தான் பதில் சொல்லணும். ஆனால் நான் ஒரு 25 வருஷமாக இந்த துறையில் இருக்கிற சினிமா பத்திரிகையாளராக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எல்லாமே ஒரு நார்மலைஸ் தான். நாங்கள் எல்லாருமே நடிகைகள் கிட்டலாம் இந்த மாதிரி கேள்வி கேட்போம். ஹீரோலாம் உங்களை எப்படி தூக்குவாங்கன்னெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதை அவங்க பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் சொல்கிறாரு. சார் அவரை நியாயப்படுத்திக்கிறார் தங்க. அவர் அந்த மாதிரி ஆளுன்றது தெரியுது. நடிகர் எப்படி தூக்குவார், இதெல்லாம் இது போன்ற கேள்விகள்லாம் ரசிகர்களுக்கு எந்த வகையில்? போர்னோகிராஃபி ஆபாச புத்தகங்கள் அந்த பத்திரிகை சேர்ந்தவராக இருப்பார். அந்த பத்திரிகை போர்னோகிராஃபி நடத்த பத்திரிகையாக இருக்கும். அதோட விட்டார். வேறு மற்ற கேள்விக்கு இன்னும் கூட போகலாம் அவர். ஆனால் நான் அந்த நடிகை கிட்ட கேட்டால் அவங்க பதில் சொன்னாங்கன்னா அந்த நடிகை அப்படி இருந்தாக்கா இந்த நடிகை அப்படி இருக்குங்கிற அவசியம் இல்லையே. கேட்டது இது வக்கர புத்தி. அந்த வக்கர புத்திக்கு அந்த பத்திரிகை ஆசிரியரும் அந்த பத்திரிகை அதிபரும் அந்த பத்திரிகை நிருபரும் மன்னிப்பு கேட்கணும். அதில் எந்த தப்பும் கிடையாது. இந்த உருவக்கேலி அப்படிங்கிற விஷயம் பொதுவாக இந்த சினிமாலாம் சரி, இந்த விஜய் டெலிவிஷனில் சில ஷோலெல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பட்டிமன்றங்களில் இது எல்லாமே ஒரு நகைச்சுவை அப்படிங்கிற அளவிலேயே இந்த உருவக்கேலி எடுத்துக்கொள்ளப்படுது. எல்லாமே எப்படின்னாக்காங்க, பேச்சு சுதந்திரங்கிறதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, நீ உன் கையை எவ்வளோ வேணாலும் நீட்டிக்கலாம். உன் கையை எவ்வளோ வேணாலும் நீட்டலாம். அது என் மூக்கு மேலே படக்கூடாது. அவ்வளோதான். உங்கள் பேச்சு சுதந்திரங்கிறது உங்கள் கை இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசுங்க. அது என்ன பாதிக்கக்கூடாது. அவ்வளோதான் அதில் பேச்சு சுதந்திரத்துக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. ஒரு நடிகை அதை ஒரு குண்டாக இருக்கிற நடிகை நடிக்கிறதுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்து கேட்கலாம், இவ்வளோ உருவம் இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்போ சினிமாவுக்கு சூட் ஆகுமாங்கிறது அதெல்லாம் ஒரு கேள்வி. அதில் தப்பு இல்லை. சினிமாவுக்கு சூட் ஆகுமா? இப்போ ஆர்மியில் இருக்கவங்கலாம் அதெல்லாம் நீங்கள் அதை கேட்குறீங்க. அதை சூட் ஆகுறதுனால தானே அவங்களுக்குன்னு சில பாத்திரங்கள் இருக்குமா, அதனால தான் அதை நடிக்கிறதுக்கு வர்றாங்க. அதெல்லாம் என்ன கேள்வி உங்களுக்கு? ஆக நீங்கள் வக்கரத்தை வியாபாரம் பண்ணுறீங்க. கீழ்த்தரமான உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அதில் வியாபாரம் பண்ணுறீங்க. அதுக்கு நீங்கள் ப்ளூ ஃபில்ம் எடுக்கலாம். போர்னோகிராஃபி ஆபாச படங்கள் போட்டு பத்திரிகை நடத்தலாம். நீங்கள் மருத்துவராகவும் இருந்திருக்கிறீங்க, சினிமா துறையிலையும் சில படங்கள் எல்லாமே நடிச்சிருக்கிறீங்க. சினிமாவில் அந்த உருவக்கேலி அப்படிங்கிறது நார்மலைஸ் தானா சார்? எல்லா இடத்துலையுமே உண்டு. இப்போ டூயட்டுங்கிற படத்தில் என்ன வருது? ஹீரோ அந்த கதாநாயகி குண்டு பூசணிக்கான்னு பாடுறது தான் படம் போகிறாமே கதை. ஏன்னா அந்த சிரானோங்கிற ஒரு இத்தாலிய படம். அது அந்த இத்தாலிய படத்தில் இந்த கதாநாயகனுக்கு மூக்கு நீளமாக இருக்கும், இப்படி இருக்கும். அதை வச்சு அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு கவிதைத்தனமான படம், அற்புதமான படம். அதை டூயட்டுங்கிற பேரில் போட்டு பெசஞ்சு எடுத்துக்கிட்டாங்கிறது வேறு. அந்த மூக்கு நீளமாக இருக்கிறது பதிலாக இதில் குண்டா காட்டுறாங்க. அந்த உருவகேலி தான் அந்த படம், அந்த சீரானோங்கிற படத்தில் முழுக்க அதையே இதில் எடுத்தாங்க. அதனால் அது கடைந்த ஹன்ச்பேக் ஆஃப் நாட்ரு டேம், அதாவது கோனனுடைய கதை. ஹன்ச்பேக் ஆஃப் நாட்ரு டேம்ங்கிறது ஒரு ஃபேமஸ் ஃப்ரெஞ்சு நாவல். அதை சினிமாவை எடுத்திருக்காங்க. கதாநாயகன் கோனனாக வருவான். அதுதான் அவனுடைய இது. அவன் அந்த கதாநாயகா அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது அந்த படத்தில் கதை.
அதில் உருவம் தான் அவனுக்கு அந்த கதையை அந்த உருவத்தை கேலி பண்ணுறது தான் கதை பூராவுமே. அது மாதிரி எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் நாம்னு ஒரு படத்தில் நடித்தார். அந்த படத்தில் வந்து ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டு அவர் மூஞ்சி வெந்து போயிடும். பசங்கள்லாம் பிசாசு வருதுன்னு பயந்துட்டு போவாங்க. அது மாதிரி கதை உருவ கேலி அது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்குது. அது கதையினுடைய அடிப்படைக்கு தேவைங்கிறதுனால அது மாதிரி மேக்கப் போட்டுக்கிறாங்க. இப்போ தெய்வமகன் படத்தில் என்ன, ஒரு பையன் கருப்பாக இருக்கிறான். இவ்வளோ அழகான ஒரு தாய்க்கு நான் இப்படி ஒரு அசிங்கமான புள்ள பிறந்துட்டேனேங்கிறது அவன் மனசுக்குள்ளே இருக்கிற கவலை. கதையே அது தான். அதுக்கு தேவைப்படுங்கும் போது நம்ம இது பண்ணுறோம். அதை விட்டுட்டு குண்டா இருக்கிறேன்னு கேலி பண்ணாக்கா அது படத்தில் நீங்கள் காட்டிடுறீங்க. குண்டா இருக்கும் வந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் மனசு எப்படி பாதிக்கப்படும், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ எனக்கே என்னாச்சு, ஒரு நோயை பற்றி நான் சொன்னேன். அந்த நோய் யாரோ ஒரு நடிகருடைய மகனுக்கு இருந்துருக்குது. என் பிள்ளையை பற்றி இப்படி பேசிவிட்டாருன்னு சொல்லி ஒரு ஊர் பூரா என்னை பற்றி பேசினார். நான் வியாதியை பற்றி தான் சொன்னேன். அவர் பிள்ளைக்கு அது இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது ஊர் பூரா என்னை பற்றி இப்படி தான் கேவலப்படுத்தினாரு கிடையாது. இவரெல்லாம் படித்த டாக்டரா அதான்ட்டார் கேட்டுக்கிட்டேன், பேசாமல் தான். அதனால் பொதுப்படையாக நம்ம சொல்லும்போது ஒரு யாரோ பாதிக்கப்பட்ட அப்போ தான் எனக்கு புரியுது. அது பாதிக்கப்பட்ட இருக்கவங்களுக்கு மனசுக்குள்ளார என்ன இருக்கு, ஒரு வியாதி இருக்குதுங்க, அது வந்ததுன்னா செத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கிங்க. அதுக்கு வந்து வைத்தியமே கிடையாதுன்னு அதை நம்ம வந்து பொதுப்படையாக சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொன்னாக்கா அந்த சிம்டம் இருக்க வந்து ஐயோ நமக்கு இது வந்துருச்சு நம்ம செத்து போடுவோங்கிற பயம் வரும். தேவையற்ற பீதியை கிளப்புவோம். அதுக்கு பதிலாக ஒரு தனியாக வந்து பார்க்கும்போது நம்ம பேசும்போது மெதுவாக கவுன்சில் பண்ணி நம்ம சொல்லணும். அதனால தான் மருத்துவ விஷயங்களில் வந்து சிலதெல்லாம் கேட்கும்போது நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். அதான் இதெல்லாம் வந்து மருத்துவத்துறையில் இப்படி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு உருவத்தை கேலி பண்ணி நீங்கள் எடுக்கும்போது அந்த படத்தை பார்க்க வந்ததில் 2 பேர் அந்த உருவத்தோடு இருந்தாக்கா அவன் எப்படி வெளியில் போவான், அவனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா எடுக்க முடியாது, ட்ராமா எடுக்க முடியாது, எதுவும் எடுக்க முடியாது, கதையை எடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அந்த பத்திரிக்கையாளர் கூட விளக்கம் கேட்டு மறுபடியும் ப்ரெஸ் மீட்லலாம் அவர்கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. எல்லாருமே அந்த பத்திரிக்கையாளர் மேலே குற்றம் இருக்குது அப்படின்னு இப்போ சினிமா துறையிலையுமே நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த விஷயத்த சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணு சினிமாவுக்கு வந்தால் கூட இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நான் வந்து அதை பெருசாக எதிர்க்க மாட்டேன். இவர் எடுத்துக்காமல் இருக்கலாம். இவர் பொண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம். அது இது கவலை. அதுக்காக எல்லா பொண்ணுகளையும் இப்போ பொதுப்படியாக பார்க்குற பொண்ணுலாம் கேட்டுருவேன். நீ என்ன நியாயம் பேசுகிற புரியல எனக்கு. அவர் எப்படி பத்திரிகையாளர் ஆனார்? இப்படிப்பட்ட ஆளை வந்து பத்திரிகையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் பொண்ணு என்ன வேணாலும் பண்ணுமா, அதனால எல்லா பொண்ணும் அது மாதிரி என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம்? எல்லா பெண்களையும் கேவலமாக பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய விவாத நிகழ்ச்சிகளில் டிவி ஷோக்களில் கூட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல சார், இந்த பாடி ஷேமிங்கை வச்சு தான் நகைச்சுவை அப்படிங்கிறதையே கொண்டு வராங்க. எதை வச்சு? இந்த பாடி ஷேமிங், இந்த உருவக்கேளிகை வச்சு தான் நகைச்சுவையை கொண்டு வராங்க. ஒருத்தர் உருவத்தை கிண்டல் பண்ணுறது தான் நகைச்சுவை அப்படிங்கிறத கொண்டு வந்துறாங்க. இது அப்படியே நார்மலைஸ் ஆக்கிட்டாங்களா சார்? அது எப்போவுமே உள்ளது தாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது குண்டா ஒருத்தர் பையன் இருக்கானே குண்டா அப்படின்னு கூப்பிடுவோம். குள்ளமாக ஒருத்தவன்ட்டே குள்ளா அப்படிம்போம். விழுவில் இருந்தால் ஏண்டா நோஞ்சான் அப்படிம்போம். அதெல்லாம் காலகாலமாக உள்ளது. அது நமக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் பேசுறது. நானும் நீங்களும் பேசிக்கும் போது என்ன கிளவா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது வேறு விஷயம். தூரத்தில் போகிற கிளவா அப்படின்னாக்கா நான் கோவிச்சுக்கிட்டு போவேன். கிளவன் தான் நான், இருந்தாலும் கோவிச்சுக்குவேன். உங்களுக்கு நான் எனக்கு மத்தியில் இருக்கிற அந்யோன்யத்தில் நாம் பேசுறது வேறு. முன்ன தெரியாத வந்து நான் அப்படி பேசணும், நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? அதுதான் கேள்வி. ஒரு பிரபல நடிகை கிட்ட வந்து உன்னுடைய பிரா சைஸ் என்னன்னு கேட்டாங்க. பிரியா பவானி சங்கருங்கிற நடிகை கிட்ட கேட்டாங்க. அந்த மாதிரி உடனே பிரா சைஸை சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுறதா இருக்க சொல்லு பார்க்கலான்னுச்சு. அந்த நிருபர் ஆடி போயிட்டார், பயந்துட்டார். சரி இப்போ நான் சொல்லிட்டேன், இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணுறதா இருக்கான்னு அப்படின்னா தேவையா அந்த கேள்வி? உன் வக்கரத்தை நீ தீர்த்துக்க பார்க்குற. உன் பொண்ணை நீ விடுவப்பா, ஊர் மேய விடுவேன். அதுக்காக ஊரில் இருக்கவங்களாம் அவன் பொண்ணை மேய விடுவானா? இந்த பாடி ஷேமிங் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கலையா சார்? இது வந்து ஒரு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தும். இந்த போன தலைமுறை அப்படிங்கிறவங்களே அப்படிதான் இருக்கிறாங்களா? போன தலைமுறையில் இது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த தலைமுறையில் தான் இதெல்லாம் வருது. போன தலைமுறையிலலாம் இந்த மாதிரிலாம் கேட்டுருந்தாக்கா அடிக்க பிடிச்சி சாத்திடுவாங்க, பிடிச்சி உதவன்னு வச்சுருவாங்க. அதெல்லாம் அந்த காலம். லட்சுமிகாந்தன் ஒருத்தர் இருந்தார், இப்படி தான் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார். கொலையை பண்ணி போட்டாங்க. லட்சுமிகாந்தன் கொலை உலக மிக பிரபலம். இப்படி தான் அவங்களெல்லாம் உன் தண்டவாளத்திலேயே இதுதான் அவருடைய இது. ஒரு நாள் சாயந்தரம் ஒரு ரிக்ஷாவில் வரும்போது வால்டாக்ஸ் ரோடில் சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்தில் 4 பேர் சாயந்தரம் 6 மணிக்கு குத்துன்னு குத்தி கொண்டு விட்டாங்க. ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில். பெண்கள் ஆண்களுக்கு நிகர், அந்த பெண் அடிமை, இது எல்லாத்தையுமே முற்போக்குத்தனமாக நம்ம மாறிட்டோம். இதெல்லாமே புரிஞ்சுக்கலையா அந்த பத்திரிகையாளர்? முற்போக்குங்கிற பேச்சில் தான் இவர் இந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்திருக்கார். இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. ஒரு தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை இப்படி ஒரு தன்னுடைய கேவலமான புத்தியை கேள்வியை கேட்டு ஒரு பதில் வாங்க பார்த்துருக்காரு. இடையே எவ்வளோன்னு அந்த மாதிரி சொல்லியிருந்தேன்னா அடுத்த கேள்விக்கு போயிருப்பார், வேறு எதாவது கேட்டிருப்பார். எடுத்த எடுப்பில் இந்த பொண்ணு எடுத்ததுனால தான் அதோடு நிறுத்திக்கிட்டார். இல்லாட்டி இன்னும் கேட்டிருப்பார். அப்புறம் கேட்டால் என் பொண்ணுக்கு எதுனா கூட நான் சொல்லுவேன். வேறு உன் பொண்ணையும் உன் பொண்டாட்டியும் நீ வளர்த்துன விதம் வேறு. எல்லாரும் அப்படி வளர்த்துவாங்களா? திரும்ப அந்த நடிகையை குற்றம் சாட்டுறாங்களே சார். நீங்கள் வந்து இப்படி பொது வழியில் இப்படி பேசியிருக்க கூடாது, ஒரு பத்திரிகையாளர் இப்படி குற்றம் சொல்லியிருக்க கூடாது. பத்திரிகையாளர்னா ஆகாயத்திலிருந்து குதிச்சவங்களா?
அந்த பத்திரிக்கையாளர் அப்படியே பேசுனது வந்து நியாயமா அது? ஒரு பெண்ணை அந்த கிண்டல் பண்ணுறவங்களை கேளுங்க, உன் பொண்டாட்டி அப்படி கேட்டிருந்தாக்கா நீ என்னையா பண்ணியிருப்பேன்னு கேளுங்க. உன் பொண்டாட்டியோ உன் மகளையும் இப்படி கேட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லு அப்படின்னு. இந்த சினிமா துறை அப்படிங்கிறதே இப்படியான நிலையில தான் இப்பவும் இருக்கா சார்? இப்போ சார் எந்த துறையில் சார் யோக்கியமாக இருக்கான்? எந்த துறையில் தவறு பண்ணல? சினிமாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைச்சிடுது. பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு சில பெண்களை பிடிச்சா தாங்க நடக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட பெண்ணை பிடிச்சோம்னா அந்த பேங்க்கில் அந்த சேர்மனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப வேண்டும்னா உடனே வாங்கி போடலாம். அதெல்லாம் இருக்குது. ஒரு இது இருக்குது. பல நீதிபதிகள் கூட இப்போ அந்த காலத்தில் மாதாஹரின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவள் இந்தியன் ஆரிஜின்னு கேள்வி. அவள் உண்மையிலே எந்த ஊரை சேர்ந்தவன் தெரியாது. அவள் பெரிய கேமரா ஆட்டக்காரி. ஹிட்லருக்கு உழவு சொன்னதில் அவர் தான் நம்பர் 1. இது மாதிரி பல பெரிய பெரிய நாட்டு தலைவர்கிட்ட எல்லாம் அவங்க இருந்து நெருங்கி உறவாடி பல ரகசியங்களை கொண்டு வந்து ஹிட்லர்கிட்ட சேர்த்தனா. மிகப்பெரிய ஸ்பை. அதனால எல்லாரையும் மாதாஹரியா மாற்றிட முடியுமா? எல்லாரையும் மாதாஹரியா இது பண்ண முடியுமா? இதெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவள் அந்த மாதிரி பெண்ணுக்கிட்ட போய் சொன்னாக்கா போனா சேர்த்தாட்டு போயிடுவேன். ஒரு படத்தில் காட்டுவாங்க, இடிச்சிருவாங்க. ஐயோ ஐயம் வெரி சாரின்னு, ஏடா ரேப்பா பண்ணிவிட்டேன் இப்படி கத்துற போடா அப்படின்ட்டு போவேன். அது மாதிரியே இருக்காங்க. அப்படி சொல்லும்போது அந்த பெண்ணுகள்கிட்ட போகவே முடியாது. அது உண்மையை சொல்லப்போனால் அந்த பெண்கள்கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன்னா அவளுக்கு ரேப்பை பற்றியும் தீர்த்து போடுவாள். பெண்கள் வந்து கொஞ்சம் சுதந்திரமாக வெளியே வர்றாங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் ஆண்கள் நடந்துக்கிட்டால் என்ன அர்த்தம்? நாளைக்கு உன் வீட்டு பொண்ணுங்களுக்கு இது நடக்காது என்ன இருக்குது? நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு உன் பிள்ளைக்கு நடக்காது என்ன இருக்குது? அதனால் ஆண்கள் கொஞ்சம் அடங்கி தான் போகணும். அதுக்காக பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஆழ்மயக்கையாக இருக்காது. அண்ணா தான் சொல்லுவார், பெண் அழகியாக இருக்கலாம், ஆழ்மயக்கையாக இருக்கக்கூடாதுன்னு. நீ கண்ணியமான உடை அணிந்துக்கிட்டு கண்ணியமாக வந்தீங்கன்னாக்கா உன்னை யார் கேட்க போகிறா? சமீபத்தில் ஒரு திரைப்படம் கூட வெளியாகி இருந்தது சார். ஆணவ கொலை, பெண்ணுக்கான தனி உரிமை, தாலியை விட பெண்ணுடைய உணர்வு தான் முக்கியம்னு பேசின படம். அந்த படத்துல கூட ஒரு சர்ச்சையான வசனம் வரும். பெண்ணுடைய அமர்ந்திருக்கிறத வந்து ஒரு அசிங்கமான விதத்துல அந்த படத்துல வசனமா வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இயக்குனர்கிட்ட அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், நாங்களும் அப்படி தான் பேசிக்குவோம், எங்கள் கூட இருக்கிற பெண்கள் கிட்ட நாங்கள் அப்படி தான் பேசிக்குவோம், அதை தான் நான் அப்படி வச்சேன் அப்படின்னு ஒரு நார்மலைஸ்டு பண்ணுறாங்களா சார் இதை? அதாவது செக்ஸ் அப்படி தாங்க போயிடுச்சு. எங்கள் காலத்தில் சிவாஜி ஜெமினி காலத்துல எல்லாம் சாவித்திரி பத்மினி எல்லாம் உடம்ப காட்டல. அவங்க காதல் காட்சிகள்லாம் பரிதாபமாக இருக்கும். சிவாஜி இங்கே நிற்பார், சாவித்திரி அங்கே இருப்பாங்க, இங்கே இருந்துட்டு இவர் அன்பேம்பார். அது 1/2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து 6 வீராங்க. இன்றைக்கி லவ் சீன் அப்படியே இருக்குது. அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். என் பையன் தான் சொன்னார், அனிமல்னு ஒரு படம் வந்துருக்குதுப்பா, ஓடிடியில் வந்துருக்குது, அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். என்ன பாக்கி வச்சுருந்தாங்க? மிக பிரபலமான நடிகை தான் அதில் பூந்து விளையாடி இருந்தது. பண்ணாததே இல்லை. அதில் எல்லாமே காட்டுறாங்க. அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்கலாம் நீங்கள். அந்த பெண் வந்து ஒரு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு யார் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு மேடையில் ஒரு ஃபேஷன் இதில் வந்து இத்தனோடு துணியை மாட்டிக்கிட்டு வந்துட்டு போகுது. அந்த பொண்ணுக்கிட்ட கேளுங்க, இவனுடைய அண்டர்வேர் சைஸ் என்ன, ஸ்விம் சூட் சைஸ் என்னன்னு கேளுங்க. அதில் தப்பு இல்லை. அதை விட்டுட்டு ஒரு பட துவக்க விழாவில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து ஒரு பொண்ணு போட்டு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? நீ அந்த இடத்துல அந்த மாதிரி வந்தபோது உங்கள்கிட்ட கேட்கறது தப்பு இல்லை, அவ்வளோதான். இப்போ இந்த சினிமாங்கிறது பொதுமக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு நடிகையிடம் இந்த கேள்வி கேட்டது பெரிய அளவில் பெண்மை மீதான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி தான் விவாதங்கள் அடிப்படையில் இருக்குது. இன்னமும் இதில் மாற்றம் தேவைன்னு நினைக்கிறீங்களா சார்? மாற்றம் தேவையில்லைங்க. நீங்கள் என்ன மாற்றம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு என்ன மாற்றம் தேவைப்படுது சொல்லுங்கள். எங்கள் வயசை விடுங்க, எங்கள் காலம் வேறு. எங்கள் காலத்தில் கழுத்துலேருந்து கால் வந்து மூடிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ட்ரெஸ்ஸு போட்டு வர்ற பொம்பளை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. எங்கள் காலத்தில் புடவை கட்டினவங்க தாங்க இருந்தாங்க. எங்கள் காலத்தில் வேஷ்டி கட்டினவங்க தாங்க இருந்தாங்க. இன்றைக்கி வேஷ்டியும் புடவையும் எப்போ கட்டுறோம்? நம்ம திருமணங்கள் அதுமாரி சமயத்தில் தான் கட்டுறோம். மற்ற நேரங்களெல்லாம் ஷார்ட்ஸும் பனியன் இப்படி தான் போட்டு சுற்றுறோம். பெண்களும் ஜீன்ஸு இதில் தான் போட்டுருக்காங்க. பஞ்சாபி ட்ரெஸ்ஸுன்னு பேருங்க அந்த காலத்தில். இப்போ வந்து பைஜாமா குர்த்தான்ற பேரில் இந்தியா முழுக்க அந்த ட்ரெஸ் வந்துருச்சு, காமன் ட்ரெஸ்ஸு. புடவை கட்டினவங்க வேலைக்காரிக பெருக்கிற ஆயா வந்து குர்த்தா பைஜாமா போட்டுக்கிட்டு வருது. யார் புடவை கட்டிக்கிட்டு வர்றா? மாறுது, காலம் மாறுது, ட்ரெஸ்ஸும் மாறுது, கன்வீனியன்ஸ். அன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தாங்க புடவை கட்டிக்கிறது ஓகே. இன்றைக்கி வந்து பஸ் ஏறி போகணும். பஸ் ஏறி போகிறவங்களுக்கு வந்து புடவை கட்டிக்கிட்டால் இப்போ வேலைக்கு ஆகாது. புடவையை பார்ப்பாளா, முந்தானி பார்ப்பாளா, எதை பார்ப்பா? அதுக்கு பதிலாக சல்வார் கமிஷன் வந்து ஏறி ஜம்முன்னு ஏறி போகலாம். மூமெண்ட் ஆஃப் தி லிம்பு, காலுக்கு சுலபமாக பயன்படுத்த முடியும். நடக்கலாம், வேகமாக நடக்கலாம், ஓடலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். புடவை வச்சு அதை பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அந்த புடவை வந்து நம்ம வந்து பாரம்பரிய உடையாக மாற்றி ஃபங்க்ஷனுக்கு தான் அதை கட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பெண்களை நம்ம வீட்டில் வச்சிடல, வெளியே அனுப்புகிறோம், வேலைக்கு அனுப்புகிறோம், படிக்க அனுப்புகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி, வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு ஈஸியாக இருக்கணும். ஆனால் ட்ரெஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதாக இருந்தது. இன்றைக்கி வந்து சௌகரியத்தை கூட ஊட்டி இருக்குது, அவ்வளோதான்.
இப்போ அந்த பத்திரிக்கையாளர் நேற்று வரை முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தார், நான் எதுவும் தப்பாக பேசல, அந்த பொண்ணுகிட்ட முன்னாடியெல்லாம் அந்த கேள்வியெல்லாம் கேட்கும் பொழுது அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு வீடியோலாம் காமிச்சிட்டு நேற்றெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ இது பெரிய அளவில் சினிமா ரீதியாக நிறையா நடிகர்கள், பெரிய பெரிய ஆளுமைகள் அரசியல் ரீதியாகவும் எதிர்ப்பு வந்த உடனே இன்னைக்கு மன்னிப்பு தெரிவித்து வீடியோலாம் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த மன்னிப்பு ஏற்புடையதானா சார்? அவ்வளோதான், அவருக்கு இப்போவாது புரிஞ்சுது, இனிமேல் அது மாதிரி செய்யாமல் இருக்கட்டும். அவ்வளோதான், பேசிட்டார், அதுக்கு வேறு என்ன பண்ணுறது? தனியாக பேசும்போது 1000 கேள்வி கேட்கலாங்க. நான் மருத்துவனாக இருக்கிறேன், என்கிட்ட வர்ற பேஷண்ட்டுக்கிட்ட நான் 1000 கேள்வி கேட்பேன். அதெல்லாம் வந்து பப்ளிக்கில் பேச முடியுமா? அது நான் என்ன செக்ஸாலஜிஸ்ட்டு, நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியுமா? நான் ஒரு மனுஷனுக்கு என்ன நோய் இருக்குதுங்கிறத டாக்டர் சொல்லக்கூடாதுங்க, அது தப்பு. வெறும் பிபி சுகர் இருந்தால் கூட நீங்கள் சொல்லக்கூடாது, அது அவனுடைய அந்தரங்க, அதை நான் வெளிப்படுத்தக்கூடாது. அவன் நோய் பிடிச்சவன்டான்னு சொல்கிறது அர்த்தம் கெட்டத்தானே. எப்போ சொல்லலாம், அது தொத்து வியாதியாக இருந்ததுன்னு வச்சுங்க, ஜாக்கிரதமாக அவனுக்கு அந்த வியாதி இருக்குது, கிட்ட போகாது, அப்போ தான் நம்ம சொல்லணும். அதை தவிர மிச்ச வியாதிகள்லாம் ஏன் சொல்கிறீங்க? எல்லா தொழிலையுமே உண்டுங்க, அது எல்லா தொழிலையுமே உண்டு. தொழிலை வச்சு கேவலப்படுத்தக்கூடாது. ஒரு விலை மாதவே வர்றா, அவள் தொழில் விலை மாதம் நீங்கள் சொல்லலாமா? அதை அவளை பாதிக்காதா? பொழப்புக்கு ஒரு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் அவள் அதில் போயிருக்கிறா, அதை கிண்டல் பண்ணுறதுல என்ன அர்த்தம்? அதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம்? அதான் கேள்வி. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.